Assalamualaikum. Welcome to HANIF'S Kitchen. உணவே மருந்து எபிசோட்ல பார்ட் 1 காலா லட்டு. இப்ப குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை எலும்பு பிரச்சனை. அதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி சரி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் 1 கப் கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேங்க. நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதிலே அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் வேர்க்கடலை நான் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளும் 1/4 கப். பிரெக்னன்ட் லேடிஸ் கருப்பு எள்ளை அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கு பதிலாக நீங்க பொட்டுக்கடலை 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மூணையுமே நம்ம நல்லா வறுத்துடலாங்க. நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து 1 கப் எடுத்ததை போட்டு நல்லா வறுத்துடுறேங்க. இது கருப்பு உளுந்துல நீங்கள் வறுக்கும் போது அதுலேருந்து கமகமான ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஸ்மெல் வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் அதை போட்டுடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்கடுத்து நான் கருப்பு எல்லை இப்போ போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது போட்டோன்னுமே நல்லா பொரிஞ்சிடும் பாருங்கள். இதோ இந்த மாதிரி பொரியணும் பாருங்கள். பொரிஞ்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தட்டில் போட்டுருங்க. போட்டு நல்லா ஆற விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 1/4 கப் எடுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வறுத்துடலாங்க. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இதை நான் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேங்க. இதை நம்ம ஏன் தனியாக தட்டில் கொட்டுறோம் அப்படின்னாக்கா இதில் நம்ம தோல் எடுக்கணும். அதனால நான் இதை தனியாக தட்டில் போட்டுடுறேங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஆறட்டுங்க. நம்மளோட எலும்பு பிரச்சனை, மூட்டு வலி, பேக் பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே காலா லட்டுவை ரெகுலரா ஒரு லட்டு நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டே வரும்போது 3 மந்த்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. இப்ப நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே நான் அதை ஒரு மிக்சி ஜார்ல இந்த கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு ரெண்டையுமே போட்டுடுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்து வச்ச வேர்க்கடலையும் நான் இதோட சேர்த்துக்கிறேங்க. இதை இப்போ நல்லா அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். அதாவது பார்க்குறதுக்கு மணல் மாதிரி மணலாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு பவுலில் போட்டுடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி மணலாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, கம்மி வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பட் எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க. அதை நான் இதோட சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த நாட்டு சக்கரை நம்ம அரைச்சி வச்ச பொடி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை நான் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு லட்டு பிடிக்க வரணும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்தளவு உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இதில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டேங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம நல்லா லட்டு பிடிச்சிக்கணும். இது 1 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க. நீங்கள் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சு கூட டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். 10 days ஒன்ஸ் நாம் உணவே மருந்து எபிசோடு போடுவோங்க. அதில் வர ரெசிபி பார்த்து செய்யுங்க. இல்லாத வாழ்க்கையை நோக்கி போவோம். உணவையே மருந்தாக எடுத்துக்குவோம். இந்த காலா லட்டுவை நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட எங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.